அழகே அழகு சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மதி சிஸ்டத்தில் வேலை எதுவும் கிடைக்குமான்னு சொல்லி ஒவ்வொரு கம்பெனியாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சுரேஷ் அன்டைமில் தான் வருவார். நீ என்ன தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வேலை சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்டால் இல்லை நான் வெளியே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், உனக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போவார். அடுத்த சீனில் தங்கராஜன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வரும். அதில் அவர் இறந்த மாதிரியும் சுற்றி நின்று ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அழுதுட்டு நின்ற மாதிரியும் கனவு வரும். அவர் பதட்டத்தில் எழுந்திரிச்சு ரேவதியை எழுப்பி எனக்கு ஒரு மாதிரி வருது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்வார். அவங்களும் பல்ஸ் ரேட் எல்லாமே பார்த்துட்டு நார்மலாக தான் இருக்குது, டாக்டரை கால் பண்ணி வர சொல்லியிருக்கேன் வந்துருவாங்க, அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை நீங்கள் கண்ட கனவுலேயே ரொம்ப பயங்கரமாக இருக்கிறதுனால அந்த ஷாக்கிங்லேயே உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகிட்டும் டவுன் ஆகிட்டும் இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். இன்னொரு பக்கம் மலர் நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அத்தை கிட்டே பெர்மிஷன் கேட்பாங்க. நீ சீக்கிரம் வந்துடு, இந்த மதிக்கிட்ட என்னால் எப்படியும் ஓட்ட முடியாது, அதனால் தயவுசெய்து சீக்கிரம் கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது என் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போகிறோன்னு சொன்ன உடனே சுரேஷ் சொல்வார் இப்போ தான் சின்ன பையனாக இருந்த மாதிரி இருந்து அதுக்கு முன்னாடி அவனுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சுரேஷ் மாமாவுக்கு இப்படி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே சொல்லும்போது நம்ம எல்லாருமே பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். நம்ம மதி மலர் 2 பேருமே வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது உங்கள் தம்பிக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே ஸ்ருதியோட ஃபேஸே மாறி போச்சு, அவங்க 2 பேருக்குமே பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் இருக்க யாரையுமே இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது, ஒரு தடவை எங்கள் அம்மாவும் தம்பியும் வந்திருக்கப்போ ஒரு பெரிய பிரச்சனையாகி போச்சு, அப்போ சுரேஷும் தங்கராஜனும் என் தம்பியை அடிச்சு விட்டுட்டாங்க, அதனால் அவங்க 2 பேருமே இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நடந்த கதையெல்லாமே சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.